கடகராசி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, கடகராசி கடகலக்கணம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மை என்ன செய்யும், எப்படியெல்லாம் வாழ்த்தும்? முதலில் 3 மாதம் சோதனை காலம்தான். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக கடுமையான சோதனையை கொடுக்கும். அதன் பின்னால் கண்டிப்பாக ஒரு 3 மாத காலத்திற்குள் எல்லா கிரக பயிற்சிகளும் ஓரளவு கிரகங்கள் பயிற்சியாகி அது தன்னுடைய ஒரு கஷ்டத்தை குறைக்கக்கூடிய காலம். பெரும்பாலும் கடகராசி கடகலக்கணத்துக்கு சொல்வார்கள், நண்டானுக்கு இடம் குடையல் என்பார்கள். இந்த நண்டானுக்கு ஏன்னா ஒரு நண்டு இன்னொரு நண்டு மேலே ஏறி போனால் பிடிச்சி கீழே எடுத்து விட்டுரும். அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. நமக்கு உறவும் வரும், பகையும் வரும், உலகம் ஒன்று தான். இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவம். ஆனால் உலகம் ஒன்று தான் சொன்னாங்க, உறவும் வரும், பிரிவும் வரும், வாழ்க்கை ஒன்று தான் நாங்கள். அப்போ உறவு பிரிவுகள் எல்லாம் இருக்கும். அதுவும் கடகராசியில் போய் செவ்வாய் நீசமாக வந்து உட்காந்து திருப்பி மிதுனத்துக்கு போகிறாரு, இங்கிட்டு வாராருன்னு சொல்கிறாங்க. அந்த செவ்வாய் நீசமாக இருக்க காலத்தில் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, செவ்வாய் 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை கடகத்துக்கு வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனை இருக்கும். அந்த சோதனை என்ன? பண நெருக்கடி, மனதில் கஷ்டம், குழந்தைகளால் கஷ்டம். இதில் யார்கிட்டையாவது தேவையில்லாத காதல் உறவுகளில் போய் தலையிட்டு அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி அதனால் கெட்ட பேர். அதை விட கொடூரம் என்னென்னா, யாராவது ஒருவங்களை தேவையில்லாத ஏதாவது ஒரு சிக்கல் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படி கூப்பிடும்போது உங்களால் மன நிறைவு அடைய முடியாது. அந்த மன நிறைவுகளோட உங்கள் சம்பாத்தியமும் போயிடும், வீண் விரயங்களாகும். இதெல்லாம் வராதா, தடுக்க முடியாதா? அதுவும் ஒரு வீட்டில் ஆயில்ய நட்சத்திரம் தாத்தா பேரன் இருக்காங்கன்னா பூச நட்சத்திரத்தில் மகன் இருந்தால் எப்படியா இருக்கும்? இல்லாத கஷ்டம்லாம் வந்துடும். இதை விட இன்னும் சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஆசை இருக்கும், அதுக்கு உண்டான பணம் இருக்காது. அப்போ தான் கடன் வாங்கி வீண் கடன் கட்டுவது போல் இதே மாதிரி மாறி மாறி தான் அமையும். குடும்பம் இப்படியாக பேசுவோம். அதனால் சிலருடைய பகைகளையும் நாம் சம்பாதிச்சு கொள்ள வேண்டிய நிலைமை வரும். இதில் அந்த நிலைமையை மாறாதா? மனைவி நல்லவங்களாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, மனைவியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா உங்கள் இதயம் தாங்காது. அப்போ மனோ பாதிப்பு வரும். மிக ரம்மியமான காலம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ரம்மியத்தில் மேலே மரம் இருக்குது, அது நிழலாக இருக்குது, கீழே குளிர்ச்சியாக இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மரத்து மேலே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய எறும்பு தவறுதலாக நம்ம மேலே விழுந்து கடிச்சிட்டு அந்த சுகமெல்லாம் எங்கே போகும்? அதுதான் கர்மா. இந்த கர்மா பிளாஷபி தான் மனுஷனை போட்டு கொண்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த கர்மாவை நினச்சி கவலைப்படுறத விட இந்த கர்மாவிலேருந்து எப்படி நம்ம வெளியே வரோன்னு நினச்சிக்கணும். அப்போ அதுக்கு சோதனையாக சாதனையாங்கிற மாதிரி தான். அதனால் அதை நாம் என்ன செஞ்சுக்கணும்னு கேட்டால், கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்க சில தர்மங்கள். இப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க ஒரு 10 பேருக்கு பகவத்கீதை புஸ்தகம் வாங்கி கொடுங்க, திருக்குறள் புஸ்தகம் வாங்கி கொடுங்க. சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பொருள்களை தானம் கொடுங்க, பாத்திரங்களை தானம் கொடுங்க. அதை விட சொன்னால் விளக்கு தானம், ஸ்டீலில் விளக்கும் சேர்ந்தான் வரும், அதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஏதாவது ஒரு அகோர தெய்வங்கள் கோயிலில் கொடுங்க. ஆயில்ய நட்சத்திரம் கேட்கவே வேண்டாம், ஆதிசேஷன் நாகராஜா கோயில். அப்படியும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்துருமோ அப்படின்னு நினச்சா உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு, அது ராகு காலம் கழித்து வழிபாடு, வெள்ளிக்கிழமை வழிபாடு, இப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் குறையும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.